குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு 2 ஐடியா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பென்சில் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு ஒரு 6 பீஸ் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்பவே குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நல்ல மோட்டிவேஷனான வேர்ட்ஸ்லாம் எழுதிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அதை தொங்க விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக பண்ணுறீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து எழுதி விட்டுக்க போகிறேன். ஒர்க் ஹார்ட் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை படிக்கிற இடத்துல வந்து தொங்க விட்டிங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ஃபுல்லாக எழுதிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் வந்து எழுதியிருக்கேன். நம்ம வந்து அம்புக்குறி மாற்றி மாற்றி வைக்கணும். அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஊசி எடுத்துகிட்டு அதில் நூல் வந்து கொடுத்துருக்கேன். உள்ள நூல் பிளாக் கலர் நூல் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கலர் நூல் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்றில் வந்து மேலே நூல் இருக்குன்னா 2ஆவதுல வந்து அடியில் நூல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. ஒரே தான் கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருசாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நூல் வந்து பெரிய நூலாக, அதாவது சரடு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் அந்த சைடும் கொடுக்கணும். ஃபுல்லாக கொடுத்துட்டா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் தொங்க விடும்போது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ செகண்ட் ஐடியா போயிடலாம். செகண்ட் ஐடியா வந்து கலர் பேப்பர் வச்சு பண்ண போகிறோம். நான் வந்து எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த கோன் ஷேப்புக்கு மடிச்சுட்டு அதை கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. நமக்கு மொத்தம் 10 கோன் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேஸ்டான கார்ட்போர்டு ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் மாத்திரம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்ட போகிறோம். ஒன் சைடில் 5 கோன், இந்த சைடில் வந்து 5 கோன், மொத்தம் வந்து 10 கோன் ஒட்டணும். கொஞ்சம் கம்மு காயிற வரைக்கும் நல்லா டைட்டாக அதை எங்கிட்டும் நகராத மாதிரி வந்து பிடிச்சி விட்டுக்கோங்க. நல்லா காஞ்ச பின்னாடி விட்டிங்கன்னா அது அப்படியே வந்து செட் ஆகி நின்றுக்கும். சேம் இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடுமே கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். பார்க்குறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து கிடைக்கும். நமக்கு பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட பண்ணலாம், இல்லை வேறு கலர் அட்ராக்டிவான கலர்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணாலுமே நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். க்ளூகன்றதுனால நல்லாவே வந்து நகருது. ஆனால் கொஞ்சம் காயிற வரைக்கும் இதே மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஒட்டிடும். ஒட்டின பின்னாடி மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கார்ட்போர்ட் தெரியும். அதில் வந்து மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். கீழே லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் இன்னுமே டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளவர் வந்து ஒட்ட போகிறேன். எல்லோவுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி முக்கோணமாக மடித்து அதை ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து சிசர் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம ஒயிட் கலர் ஃப்ளவர் பண்ணுறதுனால உள்ளே வைக்கக்கூடிய பூ வந்து எல்லோ கலரில் வச்சோன்னா பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். அதனால நான் வந்து நார்மலாக ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து எல்லோ கலர்லேயே பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த பெரிய ஒயிட் கலர் ஃப்ளவர் பண்ணோம்ல, அதில் சென்டர் கம் அப்ளை பண்ணி இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த ஃப்ளவர் வந்து சென்டராக வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். டபுள் கலரில் இருக்கும், அதனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நமக்கு 11 பூ வரைக்கும் தேவைப்படும். நம்ம கோன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒட்டணும். ரொம்ப பெரிய கோனாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியமாக ரெடி பண்ணியிருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். இதை ஃபுல்லாக ஒட்டிட்டு பார்த்தோன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஒட்டிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி இந்த சைடு ஒட்டி முடிச்சிட்டேன். சென்ட்ரலையுமே ஒரு ஃப்ளவர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டேன். இது இன்னும் இப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை பண்ணுறோம், அதனால அதோட மூக்கு அந்த முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறேன். நீளமான ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதை கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பக்கமாகவே வந்து சுற்றிக்கோங்க, ரொம்ப எட்ட சுற்ற வேண்டாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் தேவைப்படும். மொத்தம் நமக்கு 2 பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனாவை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு மூக்கு மாதிரி ரெடி ஆகிடும். இதே மாதிரி 2 ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணதை வந்து ஒன் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இதை வாலில் வந்து மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க இந்த 2 ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், வேஸ்ட் பொருளை வச்சு நிறைய வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.